கேட்டியா? கேட்டுட்டு இங்கதான் நிக்கிறேன். அதான் இன்னொரு பூத்துல போட்டுட்டு இருக்காங்க. சாரி என்ன சாரி வந்து 6:30 வரைக்குமே இந்த லைன் இருந்தனால அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப முயற்சி பண்ணோம். நான் முயற்சியே பண்ணாம நான் இந்த ஓட்டை இழந்திருந்தேன் அப்படின்னா நான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பேன். பட் நான் முயற்சி பண்ணி என்னோட ஓட்டு வந்து அநியாயமாக பறிக்கப்பட்டிருக்கு. விஜயண்ணா எனக்கு மன்னிச்சிருங்க. அண்ட் எனக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி நான் ஓட் பண்ணிடுவேன் நம்பிட்டு இருந்த உங்களையும் நான் ஏமாற்றிட்டேன். எல்லாத்துக்கும் நான் மன்னிச்சு. என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங்கி போடா. 6:30 வரைக்கும் ஓட்டு போட்டாங்கன்றாங்க. 6:30 வரைக்கும் எப்படி ஓட்டு போட முடியும்னா 6 மணிக்கு முன்னாடி லைன்ல போய் நிக்கணும். அப்படி லைன்ல நின்னாக்க எத்தனை மணி ஆனாலும் ஓட்டு போட்டு முடிக்கலாம். இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. அந்த லைன்ல நிக்கக்கூடியவங்க ஓட்டு போட்டு முடிக்கிற வரைக்கும் ஓட்டு போட முடியும். ஆனா இவங்க போய் சேர்றதே 7 மணிக்கு தான்றப்போ எப்படி உள்ள விடுவாங்க? நான் முயற்சி பண்ணி என்னோட ஓட்டு வந்து அநியாயமா பறிக்கப்பட்டிருக்கு. என்ன இது தற்குறித்தனமா இருக்கு? ஓட்டு பறிக்கப்பட்டுட்டான், ஓட்டை யாரோ பறிச்சுட்டாங்களாம். என்ன இது கதை விட்டுக்கிட்டு இருக்காங்க? என்ன மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஓட்டு போடுறத முக்கியமா பார்த்துருந்தாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு கரெக்டா ப்ரிப்பேர்டா போயிருப்பாங்கல்ல. 7 மணிக்கு எவனாவது போவானா ஓட்டு போட? சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? சோத்த தான் திங்கிறேன். சோத்த தானே திங்கிற. போட பார்க்கணுமா இல்லையா? பார்க்கலப்பா சொன்னாங்க. சொன்னாங்கன்னா ஏறிடுறதா? காலையில 7 மணிக்கு வர சொன்னா சாயந்தரம் 7 மணிக்கு போயிருக்காங்க. இதுக்கும் திமுக சதிதான். அப்போஸ் எல்லாம் திமுக சதிதான். இருங்கடா, மே 4ஆம் தேதியும் உங்களுக்கு திமுக சதிதான். திமுக சதினாலதான் நீங்க தோக்க போறீங்க. என்னுடைய ஓட்டு வந்து அநியாயமா பறிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்குமே வந்து பதில் சொல்லி ஆகணும். இந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரில இந்திய குடிமகளாகிய அபிநய சரஸ்வதி என்னும் நான் திரு ஜோசப் விஜய் அவர்களை மனதார என்னுடைய முதலமைச்சராக இன்று நான் தேர்வு செய்கிறேன். யூடியூப் பைத்தியடா. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்மட்டு பெண்ணும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. ஒரு பிக்கிங்கானா எங்களுக்கே வா. ஓகே ஓகே, நாங்களாம் மார்னிங் 7 o'clock ஓட்டு போட்டோம். எப்படி இருக்கு? என்ன நிலவரம்? இது வரைக்கும் உங்க அப்பா ஜெயிப்பாருங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. இப்ப இடையில ஒரு 2 பேர்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தினேன். உங்க அப்பா க்ளோஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஓட் பண்றதுக்காக வந்திருந்தேன். நான் எஸ்ஆர் ஃபில் பண்ணி கொடுத்தேன். பட் ஆனா என்னோட நேம் வந்து இல்ல லிஸ்ட்ல. ஆனா நான் ஐடி கார்டு வச்சு ஆதார் வச்சு போடலாம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதனால வந்தேன். பட் என்னால போட முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்குமா? யாருக்காவது தெரிஞ்சா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. முட்டாள் என்னடா சிரிக்கிற? இல்ல, காசோட வந்த எண்ணெய முட்டாள்ன்றிய. காசே இல்லாத சேர்த்து ஒருத்தன் பண்ணி மாதிரி பிறந்துட்டு இருக்கானே. கல்யாணம் குளிச்சுட்டு ரொம்ப ஆசாசியா ஓட் போடலான்னு போனேன். ஓட் போட போகும்போது உங்க நேம் லிஸ்ட்ல இல்லைன்னு சொல்லிட்டாங்க. திருப்பி நான் எஸ்ஐஆர் ஃபார்ம்ல ஃபில் பண்ணி கொடுத்தேன். ஃபில் பண்ணி கொடுத்து அவங்க வந்து எல்லாமே செக் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்றாங்க. உங்க நேம் லிஸ்ட்ல வந்து செக் பண்ணணும்ன்றாங்க. ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்க சொன்னா ஃபில் பண்ணி கொடுத்தது. அதுக்கப்புறம் நான் எதனால போய் செக் பண்ணணும்? நேம் வந்துச்சுன்னு செக் பண்ண சொல்றாங்க. ப்ராப்பர் எதுவுமே சொல்லவே மாட்டாங்க. அசால்ட்டா நெக்ஸ்ட் டைம் போடுங்கன்னு சொல்றாங்க. அந்த டிவிக்கு இருந்து ஒரு அண்ணா வந்து எவ்வளவு பேசி பார்த்தாரு. அப்ப என்ன சார் லிஸ்ட்ல நேம் இருந்தாங்க என்ன பண்ண முடியும்னு சொல்றாங்க. மனுஷன் ரொம்ப ஆசையா எதுவுமே பண்ண முடியல. எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள் கூட்டத்தை, எவ்வளவு பெரிய ஒரு தற்கொலையை வந்து இந்த விஜய் உருவாக்கி வச்சுக்கிறான். அப்படியே பார்க்கும்போது அவ்வளவு கேவலமா இருக்கு. வாக்கு போடுறதுக்கு கிளம்பி இன்னைக்கு போறதுக்கு ஒரு எஃபர்ட் போட்டவங்க எஸ்ஐஆர் லிஸ்ட்ல நம்ம பேர் இருக்கான்றதை செக் பண்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. அந்த வேலையை பார்க்காம இருந்திருக்காங்க. ஆளுதான் ஆன மாதிரி வளர்ந்துருக்க, அறிவு பூன அளவுக்கு கூட இல்ல. நம்ம ஆன்லைன்ல ஓட்டு போட்டு விளையாடுவானுங்க தெரியுமா? இந்த ட்விட்டர்ல இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் அந்த போல் போட்டு விளையாடுவானுங்க. அந்த மாதிரி தான் தேர்தலையும் ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சிட்டானுங்க போல இருக்கு. கவர்ச்சி பட போஸ்ட் மாதிரி வர்றான்.
சும்மா ஒரு பட்டன் அழுத்துறது தானே, அதுக்கு என்ன வேணும், நமக்கு ஆன்லைன்ல இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருந்தா போதாதா அப்படின்னு நினைச்சிருப்பானுங்க போல இருக்கு. இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு ஓட்டு போட முடியாது தற்குறிகளா. ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. இன்ஸ்டாகிராம்ல ஓட்டு போட்டு பழகினதுனால விஜய்க்கு ஓட்டு போட்டு பழகியிருப்பாங்க. அந்த தகுதி நமக்கு இருக்கு, நம்ம அதனால ஓட்டு போடுறதுக்கு நமக்கு வந்து உரிமை இருக்கு, இந்த சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்றதான் அந்த தைரியத்துல தான் வந்திருக்காங்க. நேரம் அங்க போனாக்க உங்க பேர் ஓட்டர் லிஸ்ட்லயே இல்லை, கிளம்புங்கன்னு அனுப்பி விட்டுருக்கு. மொத்த உங்கள மாதிரி சோதா பசங்க எல்லாம் வச்சு பெரிய கனவு கண்டமா என்ன சொல்லணும். அவன் எங்க ரோட்ல போனாலும் கூட்டம் வந்துருக்கு, அவன் எங்க போய் நின்னாலும் கூட்டம் வருது. விஜய்க்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தூக்கிட்டாங்க ஓட் ஐடி, நம்ம ஐடியே தூக்கிட்டாங்க. எப்படி சொல்லுவாங்க அந்த நாட்டாம் படத்துல ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பாங்களே, அந்த மாதிரியே எங்க வீட்டை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. அவ்வளவு ஆசையா போன ஓட்டு போடலான்னு ஓட் ஐடி டெலிட் ஆயிடுச்சு, ஃபார்ம் எல்லாமே கொடுத்தேன். பரவாயில்ல விடு. அடி உங்க கறி முட்டை ராஸ்கல் நின்றாவனே. டேய் நின்றா பட்டமா. ப்ரோ இது எங்க ஓட்டு பண்ணணும்னு பார்த்து சொல்லுங்க. சாரி ப்ரோ, பேரு லிஸ்ட்ல இல்ல. என்ன ப்ரோ சொல்றீங்க? கொஞ்சம் ஒழுங்கா பாருங்க ப்ரோ. எஸ்ஐஆர் ஃபில் பண்ணீங்களா நீங்க? எஸ்ஐஆர் அப்படின்னா? அப்படின்னாவா? படிச்சவங்க மாதிரி இருக்கிறீங்க, அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்க? ப்ரோ என்கிட்ட வந்து டிரைவிங் லைசென்ஸ் இருக்குது, ஆதார் இருக்குது. ப்ரோ பாஸ்போர்ட்டே வச்சிருந்தாலும் ஒன்னும் பண்ண முடியாது. எஸ்ஐஆர் ஃபில் பண்ணி கொடுத்துருக்கணும் ப்ரோ. ப்ரோ காசு எவ்வளவு ப்ரோ? காசு வேணா கொடுக்குறோம் ப்ரோ. அதை வச்சு என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? அண்ணனுக்கு எப்படியாச்சும் ஓட்டு போடணும் ப்ரோ. தற்கொலை எஸ்ஐஆர்னா என்னன்னே தெரியல. மாற்றம் வேணும், மயிர் வேணும்னு வெள்ளை சட்டை போட்டு வந்துட்டானுங்க இங்க இருந்து. என்னடா பாக்குறாங்க அம்மா. கடவுளே, இது எல்லாம் இந்த திமுக சதிதான். ஒருத்தன் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கான். இன்னும் பல பைத்தியங்கள் வேற வர இருக்கு. எனக்கு ஓட்டுக்கு வந்து ஓட்டு இல்லன்ட்டாங்க, செத்தவங்களுக்கு எல்லாம் ஓட்டு வச்சிருக்காங்க, உயிரோட இருக்க எனக்கு ஓட்டு இல்லன்ட்டாங்க. இன்னத்துக்கும் எல்லா இளவனையும் அப்ளை பண்ணி டெலிட் ஆயிட்டான். இப்ப எங்க தேடினாலும் கிடைக்காதான். அதனால நான் வந்து ஒரு வீரர் பொறிச்சு பண்ணலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஓட்டு இருக்கு காய்ஸ், இருக்கு. எங்க குடும்பத்துல எல்லாருக்கும் இருக்கு, எனக்கு மட்டும் இல்ல. நான் மட்டும் தத்தெடுத்துட்டு வந்தாங்கன்னா எங்க இருந்து எடுத்துட்டு வந்தாங்கன்னு தெரியல. மூஞ்ச பத்தியா புடிங்கி விட்ட பல்பு மாதிரி போடா சாடிஸ்ட். இதெல்லாம் ட்ரெயின்ல அடிபட்டுதான் சாவு. நம்மளோட ரொம்ப கேவலமா சுத்துறாங்க. வட தம்பி வா வா வந்து ஏறு வா. அண்ணி நீ சொன்ன மாதிரி காஸ்டியூம்லாம் போட்டு வந்தோம், ஓகேவா? சரி ஓகேடா, பூத்து க்ளோஸ் பண்ற போறாங்க, ஏறு சீக்கிரம் போவோம். சரி இறங்கி போய் ஓட்ட போட்டு வா. சரி ஒரு ஓட்ட கூட விடக்கூடாது. ஆமா எப்படி ஓட்டு போடுறது? ஓட்டர் ஐடி எடுத்துட்டு போடா. போட்டு தான் கொடுக்குறியா? ஆமா என்ன வயசு உனக்கு? 17. டேய் என்னடா அது? அவ்வளவுதானே மூவான். ஓட்டு போட முடியாது, முடிவாகி போச்சு. அப்புறம் என்னத்துக்கு? ஈவினிங் வேற மேட்ச் இருக்கு, வா போய் பார்ப்போம். தாவேக்கா கவலைப்பட வேண்டியது ஒரே ஒரு பிரச்சனையை பற்றி மட்டும்தான், எஸ்ஏஆரை பற்றி மட்டும்தான். ஏன்னா அவருடைய ஓட்டர்ஸ் இந்த ஜென்சி கேட்டகரி பசங்க எல்லாம் 18 வயசுலேருந்து 30 வயசுன்னு வச்சுக்கோங்க, 18லேருந்து 25ன்னு வச்சுக்கோங்க. எத்தனை பேருக்கு அவனுக்கு ஓட்டு இருக்குது? நாளைக்கு காலையில 6 மணிக்கு ஆளா போய் என் அண்ணனுக்கு ஓட்ட போடுறேன்டா. ஓட்டை வச்சிருக்கியா? போடுறீங்க அப்படின்னா இப்போ திமுக அண்ணா திமுக பழைய கட்சிங்க. 40 வயசுக்கு மேலே இருக்கும் தான் 2 கட்சிக்கும் பெருசாக ஆதரிக்கிறான். உங்களுக்கு தெரியும் அவன் ஓட்டெல்லாம் 2002 லிஸ்ட் கண்டிப்பாக இன்னைக்கு அவனுக்கு இருக்கும். ஆனால் ரொம்ப இதில் பாதிக்கப்பட போகிறது நான் சொல்கிறேங்க தாவேக்கா தாங்க. எஸ்ஐஆரால மிகப்பெரிய பாதிப்பு தாவேக்காக்கு, திமுக கிடையாது, அண்ணா திமுக கிடையாது. அப்போ அவர் என்ன பண்ணணும்? தன்னுடைய பார்ட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஃபைன் டியூன் பண்ணி ஓட்டர் லிஸ்ட்ல தங்க ஆளுங்க பேரை சேர்க்கறதுக்கான வழிவகைகளை, எல்லா விதமான வழிவகைகளையும் ஒரு கையாளணும். அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாமத்தால இங்க வந்து குத்த வச்சேன். கவலைப்படணும், அது எலெக்ஷன் கமிஷனோட வேலை இல்ல. அவங்க இவ்வளவு தூரம் பேசுறான், அப்புறம் வருதுங்க எனக்கு நல்லா வாயில. கவர்மெண்ட் ப்ராசஸ் இல்ல சார். கவர்மெண்ட் ப்ராசஸ் இல்ல, வான் ப்ராசஸ் அது கவர்மெண்ட் வேலை இல்ல. 60,000 மேல வச்சிருக்கான். பூத் கமிட்டி வச்சுட்டு போறீங்க. ஓட்டர் லிஸ்ட்ல சேர்க்கறதுக்கு அவன் என்ன நடவடிக்கை எடுத்தான்? நான் சொல்றேன், பூத் கமிட்டியும் இதையும் குழப்பிக்காதீங்க. தேர்தல் நேரத்துல தான் பூத் கமிட்டி. ஆளு பூத்துக்கே வரலன்னா கமிட்டியை வச்சு என்ன பண்ணுவேன்? இதை சொன்னா என்ன திட்டுறானுங்க? அறிவு இருந்தா திட்ட மாட்டான். ஏன்னா நல்லவன், உனக்கு நல்லது சொல்றவனையும் திட்டுறா உனக்கு புத்தி இல்லைன்னு. அவ்வளவு டீசெண்டா நடந்துக்கிறாரு. நம்ம கரெக்டா எழுதி கொடுத்தா பணம் தரமாட்டேன்னு சொல்ல போறாரு. தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்புன்னு சொல்றது தப்பு சார். நாயும் அவரு பக்கத்துல இருக்கு சார். தாவேக்கல இருந்து யாரெல்லாம் ஓட்டு போடலான்னு போறாங்களோ அவங்க யாரோட பேருமே ஓட்டு லிஸ்ட்ல இல்ல. அப்பயே சொன்ன எஸ்ஏஆர் ஃபார்ம் வந்து கரெக்டா எதிர்க்கணும். எஸ்ஏஆர் வந்து எலெக்ஷனுக்கு இத்தனை நாளுக்கு முன்னாடி நடக்குது, எல்லாரும் பேசினாங்க.
விஜயே வந்து எதிர்த்து தாங்க பேசினாரு. ஆனா இவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க, ஸ்டாலினோட தொகுதியில 1 லட்சம் ஓட்டு போயிடுச்சு, அப்ப ஸ்டாலினுக்கு பின்னாடி பாத்தீங்களா திமுக தோக்க போகுது பாத்தீங்களா அப்படின்னு திமுக காரன் ஒரு வீட்டுக்கா போய் இது நமக்கு ஓட்டு போடுற வீடு, நான் போய் எஸ்ஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணி தரேன்னு கிரவுண்ட்ல போய் வேலை பார்த்தாங்க. அதிமுகவனவரும் தாவேக்கனரும் வெளியே போல எல்லாமே பேசினாங்க. அது எஸ்ஆர்ன்றது கரெக்ட் தான், பாருங்க திமுக வந்து ஓட்டை இறக்க போகுது அப்படின்னு. ஒன்னும் நடக்கல. ஏதாவது டிசம்பர் டைம்ல எல்லாருமே வந்து ஃபில் பண்ணி கொடுத்தாச்சுங்க. பிப்ரவரி ஜனவரி டைம்ல லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க, ரிவிஷன்லாம் போயிட்டு லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அப்ப போயிட்டு இங்க யாருமே பார்க்கல, இவங்க எல்லாமே விஜயநாயகம் ஸ்டோரி போடுறதுல வந்து பிஸியா இருந்துட்டாங்க. எஸ்ஆர் ஃபார்ம்ல நம்ம பேர் இருக்கா இல்லையான்றத போயிட்டு செக் பண்ண விட்டாங்க. இன்னைக்கு போய் பார்த்தா யாரோட பேருமே வந்து மெஜாரிட்டியான தாவேகா தொண்டர்களோட பேரு வந்து இல்ல, அடிச்சு தூக்கி விட்டுருக்காங்க. என்ன வச்சுக்க அப்படின்னு வந்து தூக்கி விட்டுருக்காங்க. பாருங்க நீங்க ஃபுல்லா கூட பாருங்க. இது ஒரு திமுக இந்த குற்றச்சாட்டை வைக்கல, அவங்க எல்லாம் கரெக்டா ஃபீல் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதிமுக ஃபீல் பண்ணி கொடுத்துட்டாங்க. மாட்டிக்கிட்டு தவிக்கிறது எஸ்ஆர்ல வந்து நம்ம தாவேக்கனவர் தான். நான் பாக்குற சில பெண்கள் அழுகுறாங்க, தோழர்களே, நண்பா நம்பிகளே, கவலைப்படாதீங்க. 31ல போடுவீங்க ஓட்டு. விடுறா, அடுத்த எலெக்ஷன்ல பாத்துக்கலாம்டா. டேய், இதுக்கப்புறம் தேர்தல் கமிஷன் எலெக்ஷன் அறிவிச்சாங்கன்னா பீகார் பக்கம் போயிருவேன், போய் செருப்பு தச்சு போச்சுக்கிறவேன். ஹாய் நண்பர்களே, இன்னும் காரி நல்லா துப்புங்க, நல்லா துப்புங்க. ஒரு பஸ் ஸ்டாப்ல பேட்டி கொடுங்க. இந்த மாதிரி ஸ்டாலின் இப்படி பஸ் உள்ளன்ட்டு நல்லா துப்புங்க. எவ்வளவு துப்புறீங்களோ அவ்வளவு துப்புங்க. புரியுதா? யோ, அறிவுக்குதான் இல்லையா உனக்கு உட்காந்து பாத்துருக்குற ஜனங்க அங்க நின்னுக்கிறத ஒண்டி கொண்டே மோதிரவன் தான் என் மனுஷன். சரியா? எங்க வந்து விஜய் வின் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பசு விடாம வந்து உன் அறிவுல ஆணி அடிக்கிற. ஒரு ஓட்டு கூட சுதந்திரமா போட முடியலன்னா உங்களை யாரா போட வேண்டாம்னு சொன்னா? ஏண்டா, நான் இன்னைக்கு எலெக்ஷனை வச்சுட்டு நேத்து நைட்டு கிளம்புனா எப்படா வர முடியும்? உங்களை வச்சு கட்சி வளர்க்க முடியாது, தமிழ் வளர்க்க முடியாது. அதாவது அதை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வண்டி கோயம்புத்தூர் வந்து, அல்ல 5 நிமிஷத்துக்கு ஒரு வண்டி, ஒரு 100 வண்டி எக்ஸ்ட்ரா விடலாம். சரியா? ஒரு 10,000 பேர் ஜமாளிக்கலாம். கிட்டத்தட்ட 40,000 பேர் வந்து நிற்கிறான்டா பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வெறும் ஆள் மட்டும் தான் இருக்கிறாங்க. எத்தனை வண்டி கோயம்புத்தூர்? எந்த டிப்போல வண்டி இல்லை, எல்லா வண்டியும் விட்டாச்சு. சரிண்ணா? எல்லா வண்டியும் எங்க ஓடிட்டு இருக்கு? லைன்ல தான் ஓடிட்டு இருக்கு. சரியா? அதாவது ஒரு நாள் லீவ் ஓட்டு உன்னால முன்னாடி வர முடியல ஓட்டு போடுறதுக்கு. ஓட்டு உன்னுடைய உரிமைன்னா நீ முன்னாடி வரணும் அட்வான்ஸா. ஒரு நாள் கூட உன்னால லீவ் போட முடியாதா? உனக்கு அந்த ஒரு நாள் சம்பளம் அவ்வளவு முக்கியமா? ஒரு நாள் லீவ் போட்டு ஒரு நாளைக்கு முன்னாடி உன்னால பிளான் பண்ணி வர முடியல. அரசாங்கம் டே இன்னைக்கு கவர்மெண்ட் கிடையாதா? இன்னைக்கு கவர்மெண்ட் கிடையாது. தேர்தல் நடத்தி விதிமுறை அமல் இருக்குது. இன்னைக்கு எந்த கவர்மெண்ட் இருக்குது? இன்னைக்கு இதுக்கும் போய் திமுக குறை சொல்றீங்களா? தற்கொலை முண்டாங்களா? ஒரு நாள் லீவ் போட்டு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து வெயிட் பண்ண ஓட்டு போட்டு போக முடியாதா? நேற்று சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்ட்ல கிட்டத்தட்ட 50,000 பேருக்கு மேல இருக்கிறான். முந்தானத்துல இருந்து எல்லாமே ஸ்பெஷல் தான் ஓடிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற நானும் 4 நாளா ஓட்டிட்டு இருக்கிறேன். என் கண்ணு போகுது எப்படி இருக்கு தெரியுதா? 4 நாளா தூங்காம நானும் ஓடிட்டு தான் வந்திருக்கிறேன். புரியுதா? சும்மா அடுத்தவன குறை சொல்லாதீங்கடா, தற்கொலை முண்டாங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். அதிகமா வந்து வாக்கு சதவீதம் பண்ணா வந்து திமுக தோத்துருங்கிற ஒரு பயத்துல சென்னையுடைய பேருந்து நிலையங்கள் வந்து முடக்கப்பட்டது. உங்களுக்கு தோல்வியே வந்துருச்சு தெரியுமா? அதனால இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க, எங்களுக்கு பஸ் விடல. உங்களை நான் சொல்லட்டுமா, உங்களை நேரடியா கொண்டு போய் எலெக்ஷன் வைக்கப்படாடா, உங்களை கொண்டு போய் முதலமைச்சரா உட்காந்து வச்சாதான் நீங்க சும்மா இருக்கீங்க, நிம்மதியா இருக்கீங்க. அப்ப கூட நீங்க நினைச்ச மாட்டீங்க கையெழுத்தெல்லாம் போடணுமா, கையெழுத்து போட்டா கை வலிக்குமே அப்படிம்பீங்க. அந்த மாதிரி குரூப் நீங்க. கிராமத்துல சொல்லுவாங்க, ஏடா ஆட தெரியாதவனுக்கு தெருக்கொண்ணலா, அறுக்க தெரியாதவனுக்கு 52 அருவாளா. 16 தொகுதியில 13 தொகுதி திமுக மிகப்பெரிய அளவில் சென்னையில ஜெயிக்கும். 16 தொகுதியில 13 தொகுதி திமுக மிகப்பெரிய அளவில் சென்னையில ஜெயிக்கும். இப்போ எனக்கு முன்னாடி போனவர் ஓட்டு போட்டாரு. டிங் அப்படின்னு பீப் சத்தம் உடனே கேட்டுச்சு. நான் ஓட்டு போட்டேன். ஒரு 7 செகண்ட் 8 செகண்ட் கழிச்சு தான் பீப் சத்தம் கேட்டுச்சு. ஸோ இதுக்கான காரணங்களும் நமக்கு தெரியல. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. காலையில் ஜனாதிபதி அம்மையார் அவங்களுக்கும், இந்திய தேர்தல் அதிகாரி ஐயா அவர்களுக்கும், தமிழக தேர்தல் அதிகாரி அம்மாவுக்கும் நம்ம வந்து ஒரு இமெயில் அனுப்ப போகிறோம். முதல் இமெயிலை நான் அனுப்புகிறேன். உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற? எனக்கு தெரியாது. உனக்கு மண்டையில பிரச்சனை? ஐயோ அப்படி சொல்லாத. சொல், என்னை ஏன் ஓட்டு போட அனுமதிக்கவில்லை? என்னிடம் ஓட்டர் ஐடி இல்லாததாலா? ஓட்டர் ஐடி இல்லாவிட்டால் என்ன, என் ஆதார் கார்டு போதாதா நான் இந்த நாட்டின் குடிமகன் என்று நிரூபிக்க?
உங்களை ஓட்டு போட விடாதது ஓட்டர் ஐடி இல்லாததால் இல்லை பிரபு, தங்களுக்கு 18 வயதே ஆகவில்லை என்பதால். நம்ம விஜய் அண்ணாவை தவிர அடுத்த ஆட்சியில மு க ஸ்டாலின்லாம் வந்து உட்காந்தாருனா நாங்களே பிள்ளைகளும் மருந்து ஊத்தி கொண்டுறணும், நாங்களும் மருந்து குடிச்சே செத்துறணும். சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. ஏன்னா இதை விட பாதுகாப்பு இல்லாம ரொம்ப வீட்டுக்குள்ள இருக்கிற பெண்களுக்குவே பாதுகாப்பு இல்லாம கைய பிடிச்சிட்டு இழுத்துட்டு வந்துற அளவுக்கு வந்துரும். அதனால தயவு செய்து டிவிக்கே ஓட்டு போட்டு நல்லபடியா விஜய் அண்ணாவை ஓட்டு போட்டு நம்ம தான் அரசியல்ல உட்கார வைக்கணும். எல்லாருமே மக்கள் எல்லாமே ஒத்துழைப்பு பண்ணா மட்டும்தான் இது முடியும். அடுத்த தமிழ்நாட்டோட சிஎம்மா விஜய் நம்ம தான் உட்கார வைக்கணும். அடுத்து நம்ம மு க ஸ்டாலினை நம்ம எதிர்பார்த்தோம்னா நம்மளுக்கு தான் அது ஆபத்து. அது என்னைக்குமே நம்மளுக்கு இதாகாது. சினிமாக்காரி நினைச்சு கனவு காணாம எந்திரிச்சு போய் டீயா போடுறா வெண்ண. நான் கொடுத்த காசுல அவன் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருக்கோம். நீ போய் படம் பார்த்திருக்கிற, நீ கொடுத்த காசுல அவன் சம்பாதிச்சிருக்கோம். என்ன செஞ்சா நான் பின்னாடி ஓட்டு ஒரு தண்ணி இல்லைன்னா ஒடியாந்து நின்று இருப்பாங்களா? நீ நாளைக்கு எனக்கு வந்து செய்தியா, என் வீட்டுல தண்ணியில வந்து செய்தியா? நீ செய்யுங்க, ஓடுறீங்கல்ல செய்யுங்க. கரண்ட் ஏரியல வந்து செஞ்சு கொடுங்க, தண்ணி வரல வந்து செஞ்சு கொடுங்க, செஞ்சு கொடுங்க. ஒரு வேலை வாய்ப்பு வாங்கணும் வந்து செஞ்சு கொடுங்க. அதுதான் அரசியல்வாதி ஓடுறதுக்கு. இன்னைக்கு எங்க கூட வராங்கன்னா நாளைக்கு வீட்டுல ஒண்ணு இல்லை, பக்கத்துல ஒண்ணு இருக்கு, பிரச்சனை வந்து எங்கிட்ட சொல்லுவாங்க, நாங்க செஞ்சு கொடுப்போம். நீ யார்கிட்ட போய் சொல்லுவ, யார்கிட்ட வாங்கி யோசிக்கணும். நம்ம எப்படி படிச்சோம், எப்படி வளர்ந்தோம், இந்த படிப்பை யாரு கொடுத்தாங்க அப்படின்னு யோசிக்கணும். சும்மா நடிக்கும் சாவடிக்கிறவன் அரசியல்வாதியா வாங்கணும். 55 பேர் உயிரை எடுத்தான். ஒரு அரசியல் கட்சி எப்படி நடத்தணும், ஒரு மீட்டிங் எப்படி நடத்தணும்னு தெரியல. அவனா அரசியல்வாதியா? மயக்கம் போடுறான். மயக்கம் போட்டா தண்ணி கொடுக்கணுன்ற அறிவு வேணும்ல, நிழல் போடணும், மேல காய்ச்சி போடணுன்ற அறிவு வேணும்ல. வந்து மணிக்கணக்கா வெயில்ல நிக்கிறாங்க, அது கொட்டை போட்டு வைக்கணுன்ற அறிவு வேணும்ல. அவன் தானே அரசியல்வாதி. என்னை பார்க்க வரவங்களே நல்ல மாதிரியா கவனிக்கணும்னு நினைக்கிறவன் தானே அரசியல். நீ எப்படியா மயக்கம் போட்டு விழுந்துட்டு போடணும், புதுசா ஏசி காரில் வரணும்னு நினைக்கிறவன் அரசியல்வாதி. நல்ல உரைக்க சொல்லுமா, அப்பா மகன் பேசுற பேச்சாவா இருக்குது. எந்த தலையெழுத்து? அந்த தலையெழுத்து முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரியாது. நீ டிவி கேட்டா போறோம், காலைல கூட விழுந்துரும். 1000 ரூபாய் தரேன், நான் தரேன். எனக்கு தெரியாது. ஆட்சியே முடிஞ்சிருச்சு. அதுலதான் ஒருத்தன் திமுக போயிட்டு சேர்ந்தான். அதுலதான் ஒருத்தன் விட்டுருக்காங்களே, அடிச்சுடுவாங்க, கொண்டுட்டு வர்றாங்க. நீ சொல்லிதானே போனாட்டி விஜயகாந்த் சொல்லவே இல்ல. சோத்துல விஷம் தான், சோத்துல விஷம் தான். எனக்கு தெரியாது, கண்டிப்பா சோத்துல விஷம். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி டிவிக்கே ஓட்டு போடுறீங்க, டிவிக்கே ஓட்டு போட்டீங்கன்னா நாங்க என்ன நக்கிறதா? உங்களுக்கு 1000 கொடுத்தாங்க. 1000 சொல்லிட்டேன். ஏமா நான் எதுக்குமா யாருமே ஓட்டு போடுறது நான் சொன்னேன். அவுட்ஃபிட் தானமா போடுறீங்க, நல்லா இருக்கு. ஒயிட் பேண்ட், காப்பி பேண்ட், ஒயிட் ஷர்ட், காப்பி ஸ்டைலா இருக்கு. நானும் என் தங்கச்சி ஒரே மாதிரி போறோம். அங்க நான் தற்கொலை நாய்ங்க எல்லாம் வந்து காமிக்காமலே கூப்பிட்டு வந்துட்டு இருக்கு. இதே மாதிரி தற்கொலை நாய்ங்க எல்லாம் இதே மாதிரி போட்டுட்டு குடும்பம் கூப்பிட்டு வந்துட்டு இருக்குதுங்க. இதை நான் எதிர்பார்த்தேன் சார். பப்ளிக்ல வந்து போறாரு சார். இப்படி கேரஸா ஓலா விட்டுருக்கீங்க, ஒரு சங்கிலி போட்டு கட்டி வைங்க. சாப்பிடுங்க சார், சாப்பிடுங்க சார். எதுக்குப்பா சத்தம் போடுறீங்க? பழக்கமாயிருச்சு. வாங்க போல வா. ஏன்டா கத்துறது நிறுத்திட்டீங்க? நீங்க வேண்டாம். நீங்க ஆனா நான் அப்படித்தானே சொல்லுவேன். நீங்க கத்த வேண்டியதானே.
அப்புறம் எதுக்கு எல்லாரும் கூட ஏறிட்டு வந்தீங்க? கத்து கத்து கத்து. நெப்போலியன் நெப்போலியன். நான் நண்பா ஓட்டு போடல. ஆமாண்டா போடலடா. டேய் ட்ரெஸ் கோட்லாம் இருக்க, தளபதிக்கு ஸ்டோரி மாதிரி ஸ்டோரியா போட்டு கால்ல இருந்து ஏன்டா போடல? மச்சி ஓட்டு போலான்னு என் பூத்துக்கு போன மச்சி. சரி விசில் சின்னத்துல தளபதிக்கு வேற யார் வராடா? நான் ஓட்டு போட்டா தளபதி தான் மச்சி போடுவேன் அப்படின்னு அச்சு புச்சி பெரம்பூர் தொகுதிக்கு போயிட்டேன்டா. அங்க போனாக்கா உன் தொகுதி தான் நீ போகணும்னு அனுப்பிச்சு விட்டாங்கடா. அவங்க யாரா என் ஓட்ட சொல்றதுக்கு? இப்ப அதுதான் திருச்சிக்கு போலான்னு இருக்கேன். திருச்சிக்கு பஸ் புக் பண்ணுகிறேன். திருச்சிக்கு போய் என் ஓட்ட தளபதிக்கு போட போறேன். பஸ் புக் பண்ணிட்டியாடா? பஸ் புக் ஆயிடுச்சு, கிளம்ப போறேன். சரி நேரில போயிடுவல. போயிடும். நீ போட்டியா ஓட்டு? போட்டு வந்துடுறேன். தன்னந்தனி ஆளு எனக்கு தக்கூரின்னு பேரு. 1000 ரூபாய் பந்தயம், 2000 ரூபாய் பந்தயம், 1000 ரூபாய் பந்தயம் குதிப்பான், 2000 ரூபாய் பந்தயம் அவன் குதிக்க மாட்டான். நீங்களே சொல்லுங்க, நான் குதிப்பானா குதிக்க மாட்டானா? ஏண்டா ஒருத்தன் சாருக்கு மேல நிக்கிட்டு இருக்க, அவனை காப்பாத்துறதை விட்டு பந்தயம் கட்டிக்கிட்டு இருக்க மனுஷன் நீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எல்லாரும் ஓட்டு போட வந்தோம். நான் ஓட்டு போட்டேன். என் கூட ஒருத்தன் ஓட்டு போறேன்னு வந்தான். அவன் கதையை கொஞ்சம் கேளுங்க. வாடா இங்க சொல்லு, உன் கதையை கொஞ்சம் சொல்லு. சொல்றது சொல்லு. ஏன் ஓட்டு போடல? ஏன் இந்த ஃபுல் பிளாக் ஷர்ட்னா எலெக்ஷனை எதிர்க்கிறாரா? சரி சொல்லி இப்போ என்ன கதை சொல்லு. நான் எலெக்ஷனுக்கு அப்ளை பண்ணிட்டேன். ஓட்டுல அப்ளை பண்ணிட்டேன். சக்சஸ் மெசேஜ் மட்டும்தாங்குது. ஐடி கார்டு இல்லை, எதுவும் இல்லை. போய் ஓட்டு ஐடியில் கேட்டப்போ அவன் பேரே இல்லைன்ட்டான். நான் என்ன பண்ண முடியும், வந்துட்டேன். நான் டிவி கேட்க தான் லாஸே தவிர எனக்கு எந்த லாஸும் இல்லை. 200 ரூபாய் எனக்கு லாஸ். இவனை மாரி எங்கனாச்சும் ஒருத்தனை பார்த்துருக்கிறீங்களா? அது என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க புத்தனம் பண்றாட்டியா? நாங்களும் இப்ப ஓட்டு போட்டோன்னு காட்டுவோம்ல, அதெல்லாம் ஸ்ப்ரே பெயிண்ட் அடிச்சு ஓட்ட போட்டாம காட்டிடுவேன். எங்க கிட்ட ஓட்டுற ஐடி இல்ல. நாங்க என்ன வாயிலேயே வடை சுடுறதுக்கு டிஎம்கேவா? ஜெய் மோடி சர்க்கார், ஜெய் ஸ்ரீராம். நீலகிரி மாவட்டத்தில் 206 பூத் நம்பர் 206 பிஜேபி நிர்வாகிகளுக்கு பணம் கொடுத்தாங்களா இல்லையாங்களோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் இருந்தாலும் நாங்கள் ஓட்டு போட போனோம். ஓட்டு போட போகும்போது நாங்கள் போய் ஓட்டு போட்டு நாங்கள் பார்த்து சாதாரணம் வந்துட்டோம். ஆனால் ஏடிஎம்கே கூப்பிட்டாங்க, டீ சாப்பிடுங்க, காபி சாப்பிடுங்க, சாப்பாடு சாப்பிடுங்க அப்படின்னு காலைல டிஃபன் பண்ணி கொடுத்தாங்க, மத்தியானம் டிஃபன் கொடுத்தாங்க, சாப்பிட்டு வந்தோம். இது கூட்டணி கட்சியான ஏடிஎம்கே பண்ணுது. பாஜக கட்சி என்ன பண்ணுச்சு? பூத் நம்பர் 206 நீலகிரி மாவட்டத்தில் ஒலிக்கல் பகுதி. அவங்க இப்போ ஏடிஎம்கே நம்ம பிஜேபியோட கூட்டணி. அவங்க ஒரு பிரியாணி தர்றாங்க, ஒரு டிஃபன் தராங்க. கூடவாவது ஒரு வடையோ இல்லை ஒரு சைடிஷ்காவது ஏதாவது வாங்கி தரணும்ல. இப்படி தரலன்னு எப்படிங்க பிஜேபி வளரும்? முளைச்சி நீங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் வேஸ்ட்டாக போச்சுங்க. ஆனால் யாருமே இது வரைக்குமே நாங்கள் பிஜேபிக்காரன்னு சொல்லி ஒரு வடை கூட வாங்கி தரல. எல்லாமே ஏடிஎம்கே தான் பண்ணாங்க. ஏன்ஜி இப்படி எல்லாம் பண்ணால் நம்ம எப்படிங்க நம்ம கட்சியை வளர்த்த முடியும்? இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மே 4ஆம் தேதி, அதாவது தேர்தல் ரிசல்ட் வெளியில வரப்போ தாவேகாவினருடைய பல பேருடைய பதிவு இதுவா இருக்கும். ஒரு கெஸ்ட் தான், சரிங்களா? என்ன மாதிரி பதிவுலாம் போடுவாங்க அப்படின்னு சொன்னா, 1 காமராஜே தோற்கடிச்ச ஊர் இது, நம்ம தலைவரை தோற்கடிக்காதா அப்படிங்கிறது. 2வது நம்ம தளபதி மாதிரியான தலைவர்களை தமிழ்நாடு காப்பாற்ற தவறிருச்சு அப்படிங்கிறது. 3வது இழப்பு தளபதிக்கு இல்ல தமிழ்நாட்டுக்கு தான் அப்படிங்கிறது. 4வது தளபதி தோற்கல, நீதி தோத்துருச்சு அப்படிங்கிறது. 5வது தீய சக்தி திமுக கள்ள ஓட்டு போட்டு ஜெயிச்சிருச்சு அப்படிங்கிறது. என்ன கேவி கேவி அழுகுறான்? ஸ்டார்ட் பண்ணு. மண்டல மட்டும் அடிச்சிடாத, சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.